இதயா மகளிர் கல்லூரி அழைக்கிறது, தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் அழைக்கிறது, பன்னாட்டு கருத்தரங்குக்கு அழைக்கிறது. இதயா மகளிர் கல்லூரி அழைக்கிறது, தமிழ்நாடு पापा साड़ी के पिंक कलर में
காலேஜ் விட்டு போனால் பார்க்கணும். இது யூடியூப்பில் ஒரு நாளைக்கு வந்துடும். உங்கள் நண்பர்களெல்லாம் அப்புறமா காலேஜ் விட்டு போன ஒரு பாட்டு பார்க்கணும். இது வந்து வீடியோ, இது வந்து ஃபோட்டோ எல்லாமே எடுக்கணுமா? ஆமாம், அப்படியே ஆழ்ந்து மேலே ஃபோட்டோ நல்லா எடுக்கணும், வெளியே எடுக்கணும், ஆள் பார்த்து எது எடுக்கணும், நல்லா எடுக்கணும், ஸ்டேஜ் நியூஸ் பேப்பர் தமிழ் எடுக்கணும். வாழ்க தமிழ் மொழியிலே தொடங்குவோம். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னை யாவினும் புவி பேணி வளர்த்திடும் நோக்குடனே, கண்ணுக்கு மேலான கல்வி பணியிலே 4 நூற்றாண்டு கடந்து ஏற்றம் பல கொண்டு பீடு நடை போடும் பெருமை மிகு கும்பகோணம் இறையா மகளிர் கல்லூரியும் தமிழ் உயராய்வு துறையுடன் தங்கமொழியின் பெருமையினை தரணி முழுதும் பறைசாற்றி தகவுடனே உயர்ந்து நிற்கும் தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் முன்னெடுத்து நடத்தும் பாட்டுக்கொரு புலவனாம் பாரதியின் 114வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இலக்கிய உலகில் பாரதியார் எனும் பன்னாட்டு கருத்தரங்கில் பாங்குடனே கலந்து கொண்டுள்ள அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் அழகு தமிழ் வணக்கங்கள். நிகழ்வின் முதலாவதாக குத்துவிளக்கு ஏற்றுதல். உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் என்ற பாரதியின் வரிகளை மெய்ப்பிக்கும் வகையில் அன்பு என்ற 1ஆம் திரியினை இயக்கிட கல்லூரியின் முதல்வர் அருட்ச உள்ளது அனைத்திலும் உள்ளொளியாகி ஒளித்திடும் அருள் ஒளியினை உலகில் ஏற்றும் விதமாக அருள் எனும் 2ஆம் திரியினை ஏற்றிட தமிழ்நாடு தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் ஹேமலதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அறங்கள் வளர்ந்து அகிலம் செலுத்திட வேண்டுமாய் அறம் எனும் 3ஆம் திரியினை ஏற்றிட சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆற்றல் மிக செயல்களால் உலகினை மாற்றிடவே ஆற்றல் எனும் 4ஆம் திரியினை ஏற்றிட இலக்கிய ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அகிலத்தை புதுப்பித்திட அறிவு என்னும் 5ஆம் திரியினை ஏற்றிட தமிழ்துறை தலைவர் முனைவர் ஹேமலதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பொழுது புலங்கது யாம் செய்த தவத்தால் புண்மை இருக்கணும் கோயின யாவும் எழு பசு பொசுடர் எங்கள் பரவி எழுந்து விழு என் வாயுவை வாழ்க்கை நோயென
அவைசார் சான்றோர் பெருமக்களை வாழ்த்து வரவேற்க வருகிறார் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் மே சிவசங்கரி அவர்கள். அனைவருக்கும் மகிழ்வான காலை வணக்கம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று அன்னை தமிழ்மொழியை முதற்கண் வணங்கி அனைவரையும் வணங்குகின்றேன். கும்பகோணம் விதையா மகளிர் கல்லூரி தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்தும் இலக்கிய உலகில் பாரதி என்ற பன்னாட்டு கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என முதற்கண் வரவேற்று வணங்கி மகிழ்கின்றேன். பாரதி 144வது பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் கும்பகோணம் தமிழ் உயர்கல்வித்துறை நடத்தும் சிறப்பானதொரு பன்னாட்டு கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள இலக்கிய உலகில் மகாகவி பாரதி என்ற பன்னாட்டு கருத்தரங்கம் தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தின் நோக்க உரையாற்ற காத்திருக்கும் திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு தமிழ்நாடு தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் ஹேமலதா அம்மா அவர்களை வரவேற்று ஆங்கில துறையை பாடமாக படித்தாலும் தமிழ் மொழியை விரும்பி தமிழுக்கு தொண்டுகள் செய்து தமிழ் பேருரையாளராகவும் இக்கால இலக்கிய திறனாய்வு சிந்தனையாளராகவும் இலக்கிய உலகில் தனக்கென தனி இடம் பிடித்து இலக்கிய ஆளுமையை வளர்த்துக் கொண்டு இலக்கியன் என்ற புனைப்பெயரில் இயல்பாக வளம் வந்து இலக்கிய சாதனையாளராக திகழ்ந்து கருத்தரங்க சிறப்புரையாற்ற காத்திருக்கும் அரசு கலை அறிவியல் கல்லூரி குடவாசல் ஆங்கிலத்துறை பேராசிரியர் எழுத்தாளர் கோ இலக்கியன் ஐயா அவர்களை கவிதை என்ற பாரதியின் கவிதைகளை பின்பற்றி எப்பொழுதும் கவிதை எழுதி புகழ்பெற்ற தமிழ்ச்செம்மல் கடலூர் கவிதை கணேசன் ஐயா அவர்களை ஆதவன் இல்லையே அகிலம் இல்லை, அனைவர் வாழ்வில் மொழி இல்லை என்பதற்கு ஏற்ப மாதவம் செய்திட்ட தமிழ்நாடு தமிழ்ச்சங்க பொதுச் செயலாளர் பொன் ஆதவன் ஐயா அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். பன்னாட்டு கருத்தரங்க நிறைவு விழாவில் தொடக்க உரையாற்ற காத்திருக்கின்ற பூம்புகார் கலைக்கல்லூரியில் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் திருஞானசம்பந்தம் ஐயா அவர்களையும் ஸ்ரீ பாரதி கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் பூர்ணிமா அம்மா அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். பன்னாட்டு கருத்தரங்கம் சிறப்புடன் நிகழ்வதற்கு இணைய வழியில் இணைந்து தங்கள் கருத்துக்களை வழங்க இருக்கின்ற நெதர்லாந்து சூரிய தொலைக்காட்சியின் நிறுவனர் முத்தமிழ் வித்தகி முனைவர் சாந்தி ரவீந்திரன் அம்மா அவர்களையும் டென்மார்க் கணினி பயன்பாட்டாளர் முனைவர் கேமா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களையும் அபுதாபி ஜென்னி வினோதாஸ்ரீ அம்மா அவர்களையும் மகிழ்வோடு வரவேற்கின்றோம். நெரு ஆளுகை செயலர் தமிழ்ச்செய்தி பெங்களூரா தேன்மொழி அம்மா அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். கற்கிறதுக்கு நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற செங்கல்பட்டு அன்னை தெரசா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இணை பேராசிரியர் ஹேமலதா அம்மா அவர்களை வரவேற்கின்றோம். மேலும் இந்த கருத்தரங்கமானது செம்மையுடன் நடப்பதற்கு பல வகையிலும் உதவிகள் செய்த உழைப்பை தந்த தமிழ்துறை தலைவர் மற்றும் தமிழ்துறை பேராசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் ஆய்வு கட்டுரைகளை வழங்கிய ஆய்வாளர்கள் மாணவ செல்வங்கள் மற்றும் உள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இலக்கிய உலகில் மகாகவி பாரதி என்ற பன்னாட்டு கருத்தரங்கம் சிறப்புடன் நிகழ்வதற்கு பல வகையில் உதவிகள் செய்து எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் தமிழ்துறையின் சார்பாக நல்லதொரு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். சீர்மிகு சிந்தனை கொண்ட பாரதியை பார் மீது புகழ்பெற செய்து நேர்கொண்ட பார்வையராய் பூவையர் அனைவரும் வாழ்ந்து சிறப்புடனே திகழ்வோம் என்று அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாழ்க பாரதி புகழ், வெல்க பாரதி புகழ். நன்றி. முதலாவதாக தமிழ்நாடு தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் ஹேமலதா அம்மா அவர்களை சிறப்பிக்க கல்லூரி முதல்வர் அன்னை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களை சிறப்பிக்க முனைவர் சுமோலியா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் இலக்கியன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் கை சங்கீதாமா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தலைவர்
முனைவர் நா. பூர்ணிமா அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்ய கல்லூரி பேராசிரியர் முனைவர் மே. சிவசங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ்துறை தலைவர் முனைவர் ஹேமலதா அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்ய கருத்தரங்க நெறியாளர் நா. சாந்தகுமாரி அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்ய தமிழ்துறை பேராசிரியர் வாசுகி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிறப்பித்த சான்றோருக்கும் ஏற்றுக்கொண்ட ஆன்றோருக்கும் நன்றிகள். நிகழ்வின் அடுத்ததாக ஆய்வுக்கோவை வெளியீடு. 100 கோடி நூல்கள் செய்து உருவாக்கிய இலக்கிய உலகில் மகாகவி பாரதி எனும் ஆய்வுக்கோவை நூலினை வெளியிட சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நூலினை பெற்றுக்கொள்ள கல்லூரி முதல்வர் அன்னை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பட்டங்கள் ஆள்வது, சட்டங்கள் செய்வது, பாரியில் பெண்கள் நடந்து வந்தது. அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழ்நாடு தமிழ்ச்சங்கமும் என் இதயம் நிறைந்த இதயா கல்லூரியும் இணைந்து நடத்துகின்ற மாபெரும் பன்னாட்டு கருத்தரங்கத்திலே அன்பும் அறனும் அருளும் நிறைந்திருக்கிற இந்த அழகான அவையிலே இணைந்திருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்கும் நான் சிரம் தாழ்ந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். முதல்வர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள், எனக்கு தமிழ் ஆர்வம் உண்டு என்று. அம்மாவுக்கு உண்டு அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. நான் இந்த அவைக்கு வந்து குத்து விளக்கு ஏற்றும் போது